நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் மயிலாப்பூர் தொகுதியில் ஏற்கனவே துவங்கப்பட்டிருந்தது. மயிலாப்பூர் தொகுதியில் இந்த தினத்தில் முழு வீழ்ச்சியாக நம்முடைய பகுதியில் மயிலாப்பூர் தொகுதியில் துவங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆஞ்சநேயர் கோயிலில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் இங்கே வருகை தந்திருக்கூடிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திரா அக்கா அவர்கள், வருகை தந்திருக்கூடிய மாவட்ட கலைச் செயலாளர் MK அசோகன், பகுதி கலைச் செயலாளர், வட்டக்கலை செயலாளர், எல்லாரும் தோழமை கட்சி நம்முடைய திமுக கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அக்கா பிரேமலதா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கட்சி, அவங்களுடைய மாவட்ட கலை செயலர் ஆனந்தன் அவர்களோடு சேர்ந்து கழக பணியாற்றுகின்றவர்கள், அதே போன்று நம்முடைய STBI நம்ம முபாரக் அண்ணன் தலைவராக இருக்கக்கூடிய கட்சி, அவங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் ரசாக் உள்பட கழக தோழர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றாங்க. கட்சியை சார்ந்து கூட இங்கே வருகை தந்திருக்கின்றாங்க. இந்த மயிலாப்பூர் தொகுதியில் இன்றைய தினம் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 3 நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் எங்கேயெல்லாம் நாங்கள் செல்கின்றோமோ அங்கேயெல்லாம் மக்களை பொறுத்தவரையில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுடன் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் அவங்க ரெட்டலை காமிச்சு உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த மயிலாப்பூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம் என்றதுனால நான் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதியில தான் ஒரு உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி அந்த காலகட்டத்தில் உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் என்னுடைய செயல்பாடுனால ஒரு உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய காலகட்டத்தில் ஒரு உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்கள் வெளியில வந்திருக்கக்கூடியவங்க நாங்க. இது ஏதோ சாதாரண தொகுதி கிடையாது. இது பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்கள் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய இந்த தொகுதி. இந்த தொகுதியில தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எதற்காக பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்களை ஒரு பெருந்தகை என்று சொல்லுவாங்கன்னா, உரிமைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்கள். அந்த விதத்துல தான் இங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் சாந்தோம்ல இருக்கு. அந்த நிறுவனத்தை, அந்த கல்லூரியை மத்திய அரசாங்கம் என்னுடைய காலகட்டத்தில் என்ன செய்யுதுன்னா கொச்சிக்கு மாற்ற வேண்டும். அதாவது இங்க இருக்கக்கூடிய சென்டரை மூடி கொச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறது. இது அறிந்த உடனே பாராளுமன்றத்தில் கண்டன குரல்கள் எழுப்பி சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்திச்சு, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரை சந்திச்சு, இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், தொடர்ந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இயங்க வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை எடுத்து, அதன் காரணமாக இப்போது நீங்க சாந்தோம் ஹைரோட்ல நம்ம மயிலாப்பூர் தொகுதியில் சிபா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடு. உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அதில் உறுதியாக இருந்திருக்கக்கூடிய தன்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.